இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க மலாத ஆயிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய லீவ வந்து ரத்து பண்ணிட்டு, அதாவது உங்க லீவ வந்து அரைமழையத்த நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு, உங்க லீவ வந்து நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். கோங்ஷிய வந்து நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 செப்டம்பர் 2025லேருந்து ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு கசோசியால. அதுபடி நீங்க வந்து கோங்ஷி பேயில் இருக்கும்பொழுது, நீங்க மலாதா வந்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க எம்ப்ளாயருக்கு நீங்க வந்து 48 மணி நேரத்துக்குள்ள தெரியப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கோங்ஷி பேய கேன்சல் பண்ணிட்டு, அத வந்து அப்படியே வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம். அத வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது இப்போ. இதுக்கு முன்னாடி வந்து அத நீங்க கோழஞ்சியில இருக்கும்பொழுது நீங்க மலாதா வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய கோழி பைய வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா 10 செப்டம்பருக்கு அப்புறம் அது மாறி இருக்குது. இதுவும் வந்து பிரான்ஸ் வந்து யூரோப்பியனுடைய சட்டதிட்டத்துக்கு சமமா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும், கான்ஃபார்மா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுனால வந்தது. யூரோப்பியன் என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒரு வேலையில இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 4 வாரம் வந்து கோன்ஷி பே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட், ரெப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோங்கி பேனா என்னது ஆக்சுவலா நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்க டிராவல் பண்ணலாம், ரெப்போசி பண்ணலாம். உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு தான் கோங்கி பேய எடுக்கிறீங்க. ஆனா, நீங்க வந்து அதே அறையில விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, மலாதா விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, அரை மலதி வந்து என்ன செய்வீங்க? உங்களுடைய உடம்பு நீங்க குணமாகுற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப நீங்க ஃபுல்லா உங்களுடைய ரெப்போ வந்து நீங்க ப்ரொஃபிட்டே பண்ண முடியாது. அதனால யூரோப்பியன் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க அரை மலதி கோங்கி பேயில இருக்கும்போது நீங்க மலாதா விழுந்தீங்கன்னு சொன்னா, அந்த கோங்கி பேயவ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க அறையில போயிடலாம். அறையில போயிட்டு அந்த எந்தெந்த நாள்ல நீங்க மலாதா இருந்தீங்களோ, அந்த நாள அப்படியே உங்க கோஷிய வந்து நீங்க போஸ்ட்போன் பண்ணலான்னு யூரோப்பியன் சொல்லுது. ஆனா கவனம், ரொம்ப அத்தவசியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கோங்கி பேயில இருக்கும்போது அரைமலை இதில விழுந்தீங்கன்னு சொன்னா, முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, உங்களுடைய எம்ப்ளாயருக்கு 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துனீங்கன்னு சொன்னா தான், அது வந்து அவங்க வந்து ஓகே, இவர் வந்து கோஞ்சில இருந்தாரு. இவர் வந்து மலாதா ஆயிட்டாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அரைமலதிய வந்து அவங்க டேக் இன்டூ அக்கவுண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கோழி பைய சஸ்பெண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க கோழி பையனா உங்களுக்கு சம்பளம் டோட்டலா குடுப்பாங்க. ஆனா, அது அரைமலதியா மாறக்குள்ள என்ன ஆகும்னு சொன்னா, அரைமலதிக்கு என்ன சட்டம் அப்ளை ஆகுதோ, அதுதான் அப்ளை ஆகும். அந்த 3 நாள் ஜூர் de carence இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் indemnité journalière வந்து செக்யூரிட்டி சொசைட்டில குடுக்கும்ல, அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 100% கோழி பையில பே பண்றாங்கன்னு சொன்னா, அரைமலதில வந்து உங்களுக்கு 100% வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா, உங்க கம்பெனில வந்து மேத்தந்து சிலர் அதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஓகே 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா, இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு 5 நாளைக்கு லீவ் போட்டிருக்கீங்க. நீங்க 2 நாள் இருக்கும்போது 2வது நாளே நீங்க மலாதுல விழுந்துட்டீங்கன்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு 5 நாளோ, 1 வாரமோ உங்களுக்கு மிச்சம் வந்து அரை தரவாய் குடுத்தாருன்னு சொன்னா, நீங்க வந்து அந்த 1 வாரம் அரைமலை இருந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு 5 நாள் நான் வக்காஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போவேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து 4த் அது மாரி நீங்க செய்ய முடியாது. நீங்க வந்து உங்க ரெப்போ து கோங்கி செய்யலாம். அது வந்து உங்க எம்ப்ளாயரோட நீங்க பார்த்து பேசிட்டு, அவங்க எந்த நாள்ல நீங்க லீவ வந்து மாத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க ஓகே பண்ற பட்சத்தில மட்டும் தான் நீங்க வந்து லீவ் எடுக்கலாம். அத தவிர நீங்களே சொந்தமா முடிவு எடுத்துட்டு, ஓகே நான் இந்த 5 நாள் அரைமலையில இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மீதி 4 நாள்ல வந்து சேர்த்து எடுத்துட்டு, அப்புறம் நான் வேலைக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அது வந்து 4த்தா கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஒரு லைக்க போட்டுட்டு, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்ப பண்ணுங்க. ஓகே, பை.